ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம் சிம்பிளா. ஸோ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சாச்சு. அப்பளம் பொரிச்ச அதே பாண்டியில வந்து அ தயிர் சாதத்துக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு எடுத்தாச்சு. அடுத்து சாம்பார் சாதத்துக்கும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகாய் வத்தல் போல கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வந்து தாளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் நம்ம வந்து புளி ஊற வச்சதை கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம வந்து இடிச்ச பொடின்றது வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தலை வறுத்து அரைச்ச பொடி. இந்த பொடியோட தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். குக்கரில் வந்து குக்கரில் வந்து பருப்பும் காயும் வெந்துருச்சு. ஸ்டீம் போனதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து சாதம் வேக வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. குக்கரு ஸ்டீம் போனதும் பார்ப்போம். குக்கரை திறந்து இந்த மேல் பிடி அப்படி அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஆவியில் அந்த பக்கம் போயிடும், கையில் படாது. பாருங்க, பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா ஊற வச்சு போட்டதுனால நல்லாவே வெந்திருக்கு. நான் வந்து இந்த கடலை வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன், தெரியுதா? முளைக்கட்டி வச்சுருந்தேன். இந்த கடலையும் சாதத்தோட கொஞ்சம் வேக வச்சுட்டு இதோடையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ சந்தேகம் இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்ச பருப்பு காயில் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணி விட்டுடணும். கொஞ்சம் தேங்காவோட அந்த தனியா மசாலா இருக்குல்லையா, அதை அரைச்சிருக்கேன். ஸோ அதையும் விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இவ்வளோ போடுறேன். தேவைப்பட்டா அப்புறம் சாதம் கலந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ சாம்பார் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணுங்க. வேகும் போதே மஞ்சப்பொடி போட்டுட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளைக்கடலை, பீன்ஸு, கோஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்செடுத்து பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம தாளிச்சு கொட்டினதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதம் கலந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு கலக்கலாம். நல்லா சாதத்தை எடுத்து கலக்கணும். சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறிடுச்சுன்னா இறுகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 1 கப் சாம்பார் விட்டுடலாம். சரியா இருக்கும். ஸோ சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட விடலாம். அது மேலே நெய்யும் தேங்காய் எண்ணெயும் விட்டு கலந்துட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பாக்ஸுக்கும் வச்சாச்சு. பாக்கி நம்ம தயிர் சாதமும் கலந்துடலாம். வெயிலுக்கு தயிரோட கொஞ்சம் பாலும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா புளிக்காம இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா அருமையான தயிர் சாதம் ரெடி. ஸோ நமக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த குழம்பு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. இது போன்ற லஞ்ச் காம்போவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.